ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் எம்எம்கே. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம சாய்ஸ் அகாடமியில் கடல் கணிதம்னு ஒரு புக்கு ரிலீஸ் பண்ணாங்க பார்த்தீங்களா, அந்த புக்கோட ஒர்த்தை தான் பற்றி பார்க்க போகிறோம். அந்த புக்கு ஒர்த்து இல்லையான்றதை நீங்களே வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட்டில் ஒர்த்து அல்லது ஒர்த்து இல்லைன்னு நீங்களே கமெண்ட் பண்ணுவீங்க, ஓகேங்களா? அந்த புக்கில் இருந்து எவ்வளோ கொஷின் எக்ஸாக்டாக கேட்டிருக்காங்க, எவ்வளோ கொஷின் மாடல்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம 5th February 2024 வந்து ஒரு எக்ஸாம் நடந்திருக்கு. கம்பைன்ட் அக்கௌண்ட் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்றது நடந்திருக்கு. இதில் வந்து நம்ம மேக்ஸ் அனலைஸ் பண்ண போகிறோம், ஓகேங்களா? நம்ம சாய்ஸ் அகாடமி ரிலீஸ் பண்ண கடல் கணிதம் புக்கிலேருந்து எவ்வளோ கொஸ்டின் எக்ஸாக்டாக கேட்டிருக்காங்கிறத அனலைஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த கொஷினோட அனலைஸ் பார்த்துடலாம். இந்த கொஷினில் பார்த்தீங்கன்னா நமக்கு மேக்ஸில் 25 கொஷின், எப்பயும் போல் 25 கொஷின் தான் இருக்குது. அது எவ்வளோ வெயிட்டேஜ் அடிப்படையில் பிரிச்சிருப்பாங்கன்றதை நம்ம பார்த்துடலாம், ஓகேங்களா? நீங்கள் மினிமம் டாபிக் பார்த்தீங்கனாலே இந்த கொஷினை போட்டுடலாம். ரொம்ப பேசிக்காக தான் இருந்துச்சு. 25க்கு போடுற மாதிரி தான் இருந்துச்சு, ஓகேங்களா? 25 கொஷின் வந்து நம்மளால் அடிக்க முடியுன்ற மாதிரி தான் இந்த கொஷினில் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? நம்ம வீடியோக்கு இப்போ தான் புதுசாக பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி விட்ருங்க. ஃபஸ்ட்டு அனலைசிஸ்லேருந்து வருவோம், ஓகேங்களா? அனலைசிஸ்லேருந்து வந்துடுவோம், ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நம்ம கடல் கணிதம் புக்கில் இருந்து தான் கேட்டிருக்காங்க. எல்சிஎம், அதாவது கடல் கணித புக்கில் இருந்து எவ்வளோ கொஷின் கேட்டிருக்காங்கன்றதை நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். இப்போ இந்த கொஷினோட அனலைசிஸ் பார்த்துடலாம், ஓகேங்களா? எல்சிஎம் ஹெச்சிஎஃப்பில் மட்டும் 4 கொஷின் கேட்டிருக்காங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், டைம் அண்ட் ஒர்க்கு, பர்சன்டேஜ், நம்பர்ஸ்லாம் பாருங்கள் 3 கொஷின் கேட்டிருக்காங்க, ஓகேங்களா? நீங்கள் நான் லெஃப்ட் சைடில் எழுதியிருக்கிறதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்தீங்கனாலே மினிமம் எவ்வளோ கொஷின் போடலாம்? 4 3 7 7 3 10 10 3 13 13 + 3 16. நீங்கள் இந்த டாப்பிக்லாம் வந்து ரொம்ப ஈஸியான டாபிக். எல்சிஎம் ஹெச்சிஎஃப், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், டைம் அண்ட் ஒர்க், பர்சன்டேஜ் எல்லாமே ஈஸியான டாப்பிக்கு. ப்ளஸ் இந்த ரெண்டு ரீசனிங் கொஷின் வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது, ஓகேங்களா? இந்த 2 டாபிக் தான் வந்து நம்ம மோஸ்ட்லி ஃபார்முலாஸ் போகிற மாதிரி இருக்கும், ஓகேங்களா? அப்போ நம்ம லெஃப்ட்டில் எழுதியிருக்க டாபிக்ஸ் மட்டும் பார்த்தாலே 16, ரீசனிங்கில் ஒரு 2, அசால்ட்டாக 18 கொஷின் போட்டுடலாம். இது நம்ம 2Dயில் வந்து ஃபார்முலாஸ் படிச்சிருந்தா ஈஸியாக போட்டுடலாம். ஃபார்முலாஸ் 2Dக்கும் நம்பர்ஸ்க்கு ஃபார்முலாஸ் தெரிஞ்சுனா மட்டும் ஈஸியாக நம்ம 25 போட்டுற மாதிரி தான் கொஷின் இருந்திருக்கு, ஓகேங்களா? இப்போ வெயிட்டேஜ் பார்த்துக்கோங்க. எல்சிஎம் ஹெச்சிஎஃப்ல 3, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எல்சிஎம் ஹெச்சிஎஃப் 4, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 3, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் 3, டைம் அண்ட் ஒர்க் 3, பர்சன்டேஜ் 3, நம்பர்ஸ் 3, 2Dயில் 2, 3Dயில் 2, ரீசனிங்கில் 2, ஓகேங்களா? மொத்தம் 25 கொஷின் இப்படி தான் பிரிச்சிருக்காங்க, ஓகேங்களா? அப்போ பாருங்கள், நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், டைம் அண்ட் ஒர்க்கு, எல்சிஎம் ஹெச்சிஎஃப் இந்த டாபிக் பார்த்தாலே நம்ம ஆல்மோஸ்ட் வந்து 13 கொஷின் கவர் பண்ணிடலாம். 13 கொஷின், இந்த 4 டாப்பிக்கில் மட்டுமே 13 கொஷின். இது எவ்வளோ டைம் ஆனாலும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அதுவும் ரிப்பீட்டட் கொஷின் தான். எல்சிஎம் ஹெச்சிஎஃப், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லாம் ஃபுல் கொஷினுமே ரிப்பீட்டட் கொஷின் தான். நம்ம கடல் கணிதத்தில் இந்த கொஷின் அப்படியே இருக்குது. இந்த 3 இதுவுமே, அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், டைம் அண்ட் ஒர்க்கு, எல்சிஎம் ஹெச்சிஎஃப் 4 டாப்பிக்லேயும் வேறு எங்கேயுமே போகல. நம்ம கடல் கணிதத்தில் புக்கில் அப்படியே இருக்குது கொஷின், ஓகேங்களா? கொஷின் வந்து அப்படியே இருக்குது. வாங்க இப்போது அதுக்கான ப்ரூஃபை பார்த்துடலாம். நம்ம ரிவர்ஸ்லேருந்து போகலாம், ஓகேங்களா? இந்த 200th கொஷின் பார்த்தீங்கன்னா கேகே கொஷின் நம்பர்னா கடல் கணித கொஷின் நம்பர், ஓகேங்களா? கடல் கணித புக்கில் இருக்க கொஷின் நம்பரு என்ன டாப்பிக்ன்றது செகண்ட் எழுதியிருக்கேன். அதில், அதாவது நான் எழுதியிருக்கிறது ஆன்சர் புக்கோட டாபிக், ஓகேங்களா? ஆன்சர் புக்கோட டாபிக் எழுதியிருக்கேன். ஆன்சர் புக்கோட பேஜ் நம்பர் எழுதியிருக்கேன். ஆன்சர் புக்கோட பேஜ் நம்பர் வந்து நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது இது வந்து எந்த புக்கில் இருக்குது? 3Dன்ற புக்கில் இருக்குது. என்ன டாப்பிக்கு? கோம்புன்ற டாப்பிக்கில் இருக்குது, அதாவது கோன் டாப்பிக்கில் இருக்குது. கொஷின் நம்பர் பார்த்தீங்கன்னா கடல் கணிதத்தில் 239 கொஷினாக இருக்குது. பேஜ் நம்பர் 276 அப்படியே இருக்குது இதே கொஷின், ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா எல்சிஎம் ஹெச்சிஎஃப் வந்து கொஷின் நம்பர் 162. இது மட்டும் மாடலில் இருக்குது. நம்ம கடல் கணித புக்கில் இருக்க கொஷினோட மாடல். இது ரொம்ப பேசிக்காக கொடுத்துருக்காங்க. அதில் கொஞ்சம் பெரிய நம்பர் வச்சு கொடுத்துருப்பாங்க, அவ்வளோதான். எல்சிஎம் ஹெச்சிஎஃப் டாப்பிக்கில் கொடுத்துருக்காங்க. பேஜ் நம்பர் வந்து 57 இருக்குது, ஓகேங்களா? இது நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா எல்சிஎம் ஹெச்சிஎஃப் தான். கொஷின் நம்பர், நம்ம கடல் கணித கொஷின் நம்பர் பார்த்தீங்கன்னா 308. என்ன புக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்சிஎம் ஹெச்சிஎஃப் புக்கு, பேஜ் நம்பர் 109 அப்படியே இருக்குது. இதே மாதிரி நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா டைம் அண்ட் ஒர்க் புக்கு, அதாவது புக் நம்பர் 2ல் பேஜ் நம்பர் 109. பேஜ் நம்பர் 109ல் கொஷின் நம்பர் 246 இந்த கொஷின் அப்படியே இருக்குது, ஓகேங்களா? இந்த கொஷின் வந்து அப்படியே இருக்குது. அதே மாதிரி நெக்ஸ்ட் கொஷின் வந்து தனிவட்டியில் வந்து பேஜ் நம்பர் 20, கொஷின் நம்பர் 20வதுல கொஷினாக வந்து இதே கொஷின் வந்து ப்ளேஸ் ஆகிருக்கு, ஓகேங்களா? நம்ம புக்கில் இருக்குது, கடல் கணித புக்கில் இருக்குது. அதே மாதிரி நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் டாப்பிக்கில் வந்து கொஷின் நம்பர் 23வது கொஷினாக இருக்குது. எந்த பேஜில் இருக்குன்னா 91வது பேஜில் இருக்குது. நம்ம கடல் கணித புக்கில் 91வது பேஜில் இருக்குது, ஓகேங்களா? அதே மாதிரி நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா
பர்சன்டேஜ் டாப்பிக்கில் வந்து 44வது கொஷினோட மாடலாக இருக்குது இந்த கொஷின். பேஜ் நம்பர் 12. நம்ம பேஜ் நம்பர் 12 இருக்குது. அதே மாடல் எக்ஸாக்ட் மாடலில் இருக்குது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் ஃபஸ்ட்டு கொஷினே வந்து நம்ம இதில் கேட்டிருக்காங்க, இந்த கொஷினில் கேட்டிருக்காங்க. பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா 81. நம்ம கடல் கணித புக் நம்பர் 1ஓட பேஜ் நம்பர் வந்து 81 இருக்குது. ஓகேங்களா. அதே மாதிரி நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் டாப்பிக்கில் கொஷின் நம்பர் 221வது கொஷினாக இருக்குது. பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா 63 இருக்குது. ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் வச்சும் நம்ம கொஷின் வந்து கடல் கணித புக்கில் இருக்குது. கொஷின் நம்பர் பார்த்தீங்கன்னா 219வது கொஷினாக இருக்குது. 2D டாப்பிக்கில் பேஜ் நம்பர் 78 இருக்குது. ஓகேங்களா. பேஜ் நம்பர் 78 இருக்குது. இது பார்த்திங்கன்னா நம்ம ரீசனிங் கொஷின் பேசிக்காகவே ஈஸியாக போட்டுறோம். இதுவும் நம்ம ரேங்கிங் டாபிக்ஸ்லேயே இருக்குது. நம்ம வந்து சர்க்கிளில் இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்து சர்க்கிள் வச்சு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வச்சு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஒரே லைன் வச்சு கொடுத்துருக்காங்க. இதுவும் ரொம்ப சிம்பிள் தான், ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஓகேங்களா. இந்த 2D கொஷின் வந்து நம்ம புக்கில் ரொம்ப பேசிக்கான கொஷின் தான். ஸ்கொயருங்கிறத டைமண்டாக மாற்றினாங்கன்னா வட்டங்கிறது எதோ மாறும். அவங்க கொடுத்துருக்க ஆப்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா நீங்களே சிரிச்சிருவீங்க. இங்கே பாருங்கள், மென்மை, சுற்று, பந்து, இதில் இருக்கிறதே வட்டத்தோட தொடர்புடையது நீள்வட்டம் தான். இதெல்லாம் நம்ம படிக்காமே போட்டலாம். ஓகேங்களா. இதெல்லாம் ரொம்ப பேசிக்கான கொஷின் தான். ஸோ பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா நம்ம 188வது கொஷின் வந்து கொஷின் நம்பர் 306 இருக்குது. நம்ம கடல் கணித புக்கு கொஷின் நம்பர் பார்த்தீங்கன்னா 306. எந்த டாப்பிக்னா நம்பர்ஸ் டாப்பிக்கில் பேஜ் நம்பர் 96 இதே கொஷின் இருக்குது. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். எல்சிஎம்ஹெச்எஃப்ல 39வது கொஷின் நம்பராக இதே கொஷின் இருக்குது. பேஜ் நம்பர் 18 இருக்குது. ஓகேங்களா. பேஜ் நம்பர் 18 ப்ளேஸ் ஆகிருக்கு. அடுத்தும் எல்சிஎம்ஹெச்எஃப் டாப்பிக்கில் கொஷின் நம்பர் 30வது கொஷினாக வந்து சேம் கொஷின் வந்து இருக்குது. பேஜ் நம்பர் 14 இருக்குது. ஓகேங்களா. பேஜ் நம்பர் 14 இருக்குது. நெக்ஸ்ட்டு 185வது கொஷின் வந்து டைம் அண்ட் ஒர்க் டாப்பிக்கு நம்ம கடல் கணித புக்கில் வந்து கொஷின் நம்பர் 286 இருக்குது. எந்தராவது பேஜ்னா 90வது பேஜில் இருக்குது. ஓகேங்களா. 90வது பேஜில் இருக்குது. அதே மாதிரி 184 பார்த்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் டாப்பிக்கில் கொஷின் நம்பர் 5வது கொஷினாக இருக்குது. அது எத்தனாவது பேஜில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 4th பேஜில் இருக்குது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். எல்லா கொஷினும் பாருங்கள், அது ஆல்மோஸ்ட் எல்லா கொஷினுமே கவர் ஆயிடுது. கொஷின் நம்பர் 171 எந்த புக்குன்னு பார்த்தீங்கன்னா காம்பவுண்டர்ஸ் டாப்பிக்கில் பேஜ் நம்பர் 150 இருக்குது. இதே மாதிரி 182வது கொஷினும் வந்து நம்ம 3Dயில் 23வது கொஷினாக இருக்குது. பேஜ் நம்பர் 13 இருக்குது. செக் பண்ணி பார்த்துருங்க. நான் சொல்கிற கொஷின்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் ரிப்பீட்டடாக வந்துக்கிட்டே இருக்குது. ரிப்பீட்டட் கொஷின் தான் மோஸ்ட்லி. ஓகேங்களா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டைம் அண்ட் ஒர்க்கு. இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா டைம் அண்ட் ஒர்க்கில் கொஷின் நம்பர் 70 பேஜ் நம்பர் 22 இருக்குது. பேஜ் நம்பர் 72 இருக்குது. இந்த கொஷின் பாருங்கள், ஒரு கான்ட்ரவர்ஷியான கொஸ்டின். இந்த கொஸ்டின் வந்து கான்ட்ரவர்ஷியான கொஸ்டின். இதை பற்றி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். லைன் ஆஃப் சிமெண்ட்ரி ஹெக்ஸகன், ரெகுலர் ஹெக்ஸகன் கேட்டிருக்காங்க. ஆனால் தமிழில் பாருங்கள் ஒழுங்கு ஐங்கோணத்தை கேட்டிருக்காங்க. ஐங்கோணம்னா பென்டகனை குறிக்கும். ஓகேங்களா. பென்டகனை குறிக்கும். அதாவது லைன் ஆஃப் சிமெண்ட்ரினா எத்தனை சைட்ஸ் இருக்கோ அத்தனை சிமெண்ட்ரிக் லைன் இருக்கும். ஹெக்ஸகனுக்கு வந்து 6 சைடு இருக்கும். அப்போ 6 சிமெண்ட்ரிக் லைன்ஸு. பென்டகனுக்கு வந்து 5 சைட்ஸ் இருக்கும். அப்போ 5 சிமெண்ட்ரிக் லைன்ஸ். ஓகேங்களா. இது ஒரு கான்ட்ரவர்சியான கொஸ்டின். இதை பற்றி நம்ம வீடியோ ஆல்ரெடி போட்டோம். அதை பார்க்காதவங்க நம்ம சேனல் வந்து பார்த்துட்டு வந்துட்டு இதை பாருங்கள். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டினும் நமக்கு கொஸ்டின் நம்பர் 225ஓட மாடல். எந்த புக்குனா நம்பர்ஸ் டாப்பிக்கில் பேஜ் நம்பர் 71 இருக்குது. அதோட மாடல் கொஸ்டின் 179வது கொஸ்டின். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு 178வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் டாப்பிக்கில் கொஸ்டின் நம்பர் 173வது கொஸ்டினாக இருக்குது. பேஜ் நம்பர் 46 இருக்குது. ஓகேங்களா. நம்ம கடல் கணித புக்கத்தில் 46 இருக்குது. 177வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொஸ்டின். அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்டர்ஸில் இருக்கிறது அப்படியே வந்துருச்சு. ஓகேங்களா. அப்படியே வந்துருச்சு. எல்சிஎம்ஹெச்எஃப்ல ஒரு கொஸ்டின் மட்டும் அதோட மாடலாக வந்திருக்கு. அதுவும் ஈஸியான கொஸ்டின் தான். அப்போ 3 3 6 9 கொஸ்டின் அப்படியே வந்துருச்சு. ஓகேங்களா. 9 கொஸ்டின் அப்படியே வந்துருச்சு. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் கொஸ்டின் நம்பர் 10வது பேஜ் நம்பர் 5வது பேஜில் இருக்குது. கொஸ்டின் நம்பர் 10 பேஜ் நம்பர் 5 இருக்குது. இது ரொம்ப பேசிக்கான கொஸ்டினுங்க. பேசிக்கான ரீசனிங் கொஸ்டின். இது தெரியாமல் நம்ம ரீசனிங்கை சால்வ் பண்ண முடியாது. அதாவது ஈயோட பிளேஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா 5, ஜியோட பிளேஸ் வேல்யூ 7, ஐயோட பிளேஸ் வேல்யூ 9, கேவோட பிளேஸ் வேல்யூ 11 கொடுத்துருக்காங்க. இப்போ எல்லோட பிளேஸ் வேல்யூ என்ன இருக்கும்? 12 இருக்கும். எம்மோட பிளேஸ் வேல்யூ கரெக்டு. எல்லோட பிளேஸ் வேல்யூ 12, எம்மோட பிளேஸ் வேல்யூ 13. அப்போ எதோட பிளேஸ் வேல்யூ கரெக்டாக அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா எம்மோட பிளேஸ் வேல்யூ 13 அமைஞ்சிருக்கு. இந்த பிளேஸ் வேல்யூக்கான ஷார்ட்கட் வேணும்னா நம்ம மேக்ஸ் வித் எம்எம்கே யூடியூப் சேனலில் வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அதாவது கோடிங் டீகோடிங்கிற வீடியோவில் வந்து இதுக்கான ஷார்ட்கட் சொல்லியிருப்போம். ரொம்ப சிம்பிளாக தான் சொல்லியிருக்கோம். வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்கள். இப்போ புரியுதுங்களா? இப்போ நம்ம கடல் கணித புக்கில் மட்டும் எவ்வளோ கொஸ்டின் அப்படியே எக்ஸாக்டாக வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 18 கொஸ்டின் வந்து அப்படியே வந்திருக்குங்க. ஓகேங்களா. 18 கொஸ்டின் வந்து எக்ஸாக்டாக வந்திருக்கு. சார் எனக்கு மேக்ஸே தெரியாது சார், நான் கடல் கணித புக் வாங்கினா எவ்வளோ கொஸ்டின் சார் போடலாம்? உங்களுக்கு ப்ரூஃப் பார்த்துக்கோங்க. 18 கொஸ்டின் அப்படியே வந்திருக்கு.
அது மட்டும் இல்லாமல் ஒரு 3 மாடல் கொஷின் வந்து 3 கொஷின் வந்திருக்கு. மாடல் கொஷின் வந்து 3 கொஷின் வந்திருக்கு. அப்போ எவ்வளோ கொஷின் ஆச்சு? 21 கொஷின் ஆச்சா? 21 கொஷின் வந்து நீங்கள் அசால்ட்டாக போட்டுடலாம். ப்ளஸ் ஒரு 2 ரீசனிங் கொஷின். அந்த 2 ரீசனிங்குமே ஈஸி தான். பார்த்தீங்களா, 176வது கொஷின் வந்து நம்ம ரொம்ப பேசிக்கு. இந்த கொஷின்லாம் போட்டுடலாம்ல, ஈஸியாக போட்டுடலாம். ரொம்பவே பேசிக்கான கொஷின் தான் ரீசனிங்கில் கேட்டிருக்காங்க. ரீசனிங்கில் ஒரு 2. அப்போ 23 கொஷின் ஆச்சுங்களா? 23 கொஷின் ஆச்சு. நம்ம கடல் கணித புக்கில் 2Dயில் ஒரு கொஷின் இல்லை. அதாவது அந்த ஸ்கொயர் கொஷின் வந்து இல்லை. ஆனால் வந்து அது கான்செப்ட் தெரிஞ்சவங்க ரொம்ப பேசிக்கான கான்செப்ட்டு, அதையும் ஈஸியாக போட்டுடலாம். அப்போது அது ஒரு கொஷின் போட்டால் 24. நம்ம கடல் கணித புக்கில் இல்லாத ஒரே ஒரு கொஷின், அந்த 2 கொஷினில். அந்த கொஷின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரெகுலர் பாலிகனை வச்சு நமக்கு கேட்டிருந்தாங்க பார்த்தீங்களா, எவ்வளோ சிமெட்ரிக் லைன்னு. அப்போ இந்த 2 கொஷின் மட்டும்தாங்க இல்லை, 2 கொஷின் இல்லை. ரீசனிங்கில் வந்து ரொம்ப சிம்பிள். இந்த கொஷின்லாம் நமக்கு தெரிஞ்சிருந்தால் தான் போடவே முடியும். நமக்கு இந்த பிளேஸ் வேல்யூ தெரிஞ்சிருந்தால் தான் நம்ம கொஷினே சால்வ் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் ரொம்ப பேசிக்ஸு, இதெல்லாம் ரொம்ப பேசிக்ஸாக இருக்குது. அப்போ நம்ம ஈஸியாக நம்ம கடல் கணித புக்கை மட்டும் பார்த்தா நம்ம எவ்வளோ கொஷின் போட்டுடலாம்? நம்ம 23 கொஷின் அப்படியே போட்டுடலாம். ஓகேங்களா, 23 கொஷின் வந்து அப்படியே போட்டுடலாங்க. ஓகேங்களா, அந்த 2 கொஷின் நான் ஏன் சொல்லணும்னா, நம்ம புக்கில் இல்லைன்றதுக்காக சொல்ல. அந்த 2 கொஷினும் ஈஸி தான். சும்மா நம்ம அந்த ஃப்ளோலையே இருந்தோம்னா ஈஸியாக அந்த 2 கொஷினும் நமக்கு வந்துருங்க. என்னை பொறுத்தளவுக்கு நான் எப்பயுமே கடல் கணித புக்கை பொறுத்தளவுக்கு நான் போட்டதுனால சொல்கிறேன். கடல் கணித புக்கை பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக எல்லாருமே 23 கொஷின், நீங்கள் நான் டாப் டு பாட்டம் வந்து எல்லா கொஷினும் பார்த்துட்டிங்கன்னா உங்களால் எல்லாத்தாலையும் 23 கொஷின் போட முடியும். ஏன் எல்லாத்தாலையும் 23 கொஷின் போட முடியும்னு சொல்கிறேன்னா, மீதி 2 கொஷின் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதனால தான் நான் 23 கொஷின் சொல்கிறேன். ஓகேங்களா, இப்போ நம்ம கடல் கணித புக்கு வாங்காதவங்க வந்து வாங்கிடுங்க. அதுக்கான லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். புக்கோட நம்பரும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகேங்களா, இப்போ நீங்கள் பார்த்தீங்க, வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா இந்த கடல் கணித புக்கு ஒர்த்தா இல்லையாண்டு அதோட ஆன்சரை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைடில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி விட்ருங்க. அப்படியே லைக்கை தட்டி விட்டு போயிருங்க. ஓகேங்களா, இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு அனலைஸ் வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.